அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தின் 21 நாட்களுக்கான விடுமுறை லிஸ்ட் தற்போது வெளியாகியுள்ளது. மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் உள்ள டிரைவர்களை எச்சரித்த த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் குற்றம் செய்து பிடிபட்டால் குவைத் மட்டும் கிடையாது, எந்த ஒரு அரபு நாடுகளுக்கும் செல்ல முடியாது. உள்துறை அமைச்சகத்தின் அதிரடியான அறிவிப்பு. அடுத்து குவைத்தில் அதிகரித்து வரும் தெருநாய்களின் தொல்லை, தொழிலாளர்கள் பாதிப்பு. அடுத்து குவைத்தில் திறக்கப்பட்ட புதிய ஜியோ பார்க், குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் மகிழ்ச்சி. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் நாட்டிற்கு டூரிஸ்ட் விசா மற்றும் விசிட் விசாவில் வருபவர்கள் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வரும் நிலையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவர குவைத் அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இப்போ குவைத் ஜியோ பார்க் எனும் புதிய பார்க்கை வரும் ஜனவரி 7ஆம் தேதி முதல் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்காக திறக்கப்பட உள்ளது. இதற்கான புக்கிங் பார்த்தீங்கன்னா ஜனவரி 4ஆம் தேதி முதல் தொடங்கப்படும் என குவைத்தின் மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கல்ச்சர் அப்துல் ரஹ்மான் அல் முத்தேரி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க புதிய ஜியோ பார்க்கின் வீடியோ. அடுத்த தகவல், குவைத் நாட்டின் முக்கிய சாலையில் பொதுமக்களுக்கு இடையூறு தரும் விதமாக வாகனம் ஓட்டியவனை த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் அவனது வாகனத்தையும் பறிமுதல் செய்துள்ளது. குவைத்தை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் மிக கடுமையானதாக இருக்குங்க. சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டினால் 30 குவைத் தினா அபராதம். அதுபோல் வாகனம் ஓட்டும் போது ஃபோன் பேசினால் 75 குவைத் தினா அபராதம். அதாவது நம்ம வாங்குற சம்பளத்தில் பாதி. வாகனம் சிக்னலில் நின்னாலும் ஃபோனை கையில் எடுத்து பேசுவதும் வயலேஷன் தாங்க. இதற்கு 70 குவைத் தினா அபராதம். அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க குவைத்துடைய டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ செய்தால் மட்டுமே நம்ம வாங்குற சம்பளம் முழுசாக நம்ம கைக்கு வரும். அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ப்ரோ, குவைத்தில் குற்றம் செய்து ஃபிங்கர் வச்சு நாடு கடத்தப்பட்டவர்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸான துபாய், ஷார்ஜா, அபுதாபி, ராசல் கைமா போன்ற எமிரேட்ஸ்களுக்கு ஒர்க் விசாவில் செல்ல முடியுமான்னு கேட்டிருக்காரு. போக முடியாதுங்க. ஏன்னா இப்போ குவைத்திற்கும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குவைத்தில் குற்றம் செய்தவர்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு செல்ல முடியாது. அதேபோல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் குற்றம் செய்து நாடு கடத்தப்பட்டவர்கள் குவைத்திற்கு வர முடியாது. விரைவில் இது போன்ற திட்டம் ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஒமன் போன்ற நாடுகளுடன் செயல்படுத்த உள்துறை அமைச்சகம் அதிரடியான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அதனால் நம்ம பாருங்க, எந்த அரபு நாடுகளை நீங்கள் இருந்தாலும் அந்தந்த நாட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ செய்யுங்க. அதே போல் மிக முக்கியமான அந்த தகவலை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத் நாட்டின் பல பகுதிகளில் சமீப காலமாக திருநாய்கள் எண்ணிக்கையானது அதிகரித்து வருகிறது. ஒரு காலத்தில் எப்போதாவது எங்கேயாவது காணப்பட்ட திருநாய்கள் எல்லாம் இப்போ சர்வ சாதாரணமாக தெருக்களில் நடமாடுவது சாலையில் நடந்து செல்பவர்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக இந்த ஷ்வேக் இண்டஸ்ட்ரி ஏரியா சுற்றியுள்ள பகுதிகளில் திருநாய்களால் அங்கு வேலை செய்து வரும் பல தொழிலாளர்கள் தினம் தினம் பயந்து கொண்டு தெருவில் நடந்து செல்வதாக உள்ளது. சில தொழிலாளர்களை திருநாய் கடித்து உள்ளதாகவும் அரப்பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. உடனடியாக திருநாய்களிடமிருந்து தொழிலாளர்களை பாதுகாக்க குவைத் பலதியாவிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நம்ம ஊரில் தான் நாய் தொல்லை இருக்குதுன்னு பார்த்தா குவைத்திலும் திருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஏரியாவில் திருநாய்களின் தொல்லை இருந்தால் கமெண்ட் பதிவு செய்யுங்க. அடுத்த ஒரு தகவல், குவைத் ஹாலிடே 2026ஆம் ஆண்டின் லிஸ்ட் வெளியாகியுள்ளது. அதன்படி பார்த்தோம்னா 21 நாட்கள் பொது விடுமுறையாகும். ஜனவரி மாதத்தில் 1, 2, 3, 16 ஆகிய 4 நாட்கள் விடுமுறை. பிப்ரவரி மாதத்தில் 18, 25, 26, 27, 28 ஆகிய 5 நாட்கள் விடுமுறை. மார்ச் மாதத்தில் 20, 21, 22, 23 ஆகிய 4 நாட்கள் விடுமுறை. ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விடுமுறையும் கிடையாது. மே மாதத்தில் 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய 6 நாட்கள் தொடர் விடுமுறை. ஜூன் மாதத்தில் 17ஆம் தேதி மட்டும் விடுமுறை. ஜூலை மாதத்தில் விடுமுறை இல்லை. ஆகஸ்ட் மாதத்தில் 26ஆம் தேதி மட்டும் விடுமுறை. ஆக மொத்தம் 2026ஆம் ஆண்டில் வாஹித் அஷின் யோம், அதாவது பார்த்தீங்கன்னா 21 நாட்கள் பொது விடுமுறை என கணிக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தோம்னா பிப்ரவரி மாதத்தில் 5 நாட்கள், மார்ச் மாதத்தில் 4 நாட்கள், மே மாதத்தில் 6 நாட்கள் தான் அதிகமான விடுமுறை கிடைக்கும் மாதங்களாகும். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் தேவைப்படுகிறது. மதுரை டு குவைத் 17,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 56 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 13,800 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 42 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 14,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 40 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 22,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 43 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 14,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 33 குவைத் தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 78 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 39 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்தோட தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 289 ரூபாய் 77 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 993 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம்.
ஒரு கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 556 பில்ஸாக உள்ளது. ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 24 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.